வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 1ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான மாதம். ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு. நேற்றைய தினம் 30ஆம் தேதி மே மாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில வீடியோஸ் வைரலாக ஓடி தெரியுது. எந்த ப்ரொஃபைலில் இருந்து ஒரு அண்ணாவரால், எனக்கு அந்த அண்ணா யாருண்டே தெரியாது. அவர் எழுதியிருந்த ஷேர் பண்ணியிருந்தான். பிறகுதான் போய் பார்த்தா அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு எனக்கு கனகாலத்துக்கு முன்னம் எனக்கு பேசி, நீ ஒரு ப்ரொஃபஷனல், இப்படி வாத்தியர் எல்லாத்தையும் விடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பேசி மெசேஜ் பண்ணிட்டு தான் நேற்று பார்த்தேன். அவருக்கு மேலே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு யாருன்னு தெரியாத வழி இருந்தால் ஷேர் பண்ணியிருந்தேன். எனிவே, என்னடா நேற்றைய தினம் டிசிசி மீட்டிங் நடந்தது. உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கும் யாழ்ப்பாணம் டிசிசி மீட்டிங்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதை அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டிருப்பினும் நினைக்கிறேன். என்னென்றால் மீடியா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மீடியா வரவிடாமல் நாங்கள் அப்படி ஒரு டிசிசி மீட்டிங் நடத்த வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது, இந்த டிசிசி சேர்மனுக்குரிய பவர் அண்ட் ப்ரிவிலேஜ் தொடர்பாக ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னென்றால், இப்போ இதுல கன பேருக்கு பயங்கர சந்தோஷம் வரும். யாருக்கு? இந்த திணைக்கள தலைவர் மேருக்கு பயங்கர சந்தோஷம் வரும். ரைட், இதை நான் சொல்லி போட்டுனுட்டு நான் சந்தோஷப்படுங்கோ. என்னென்றால், டிசிசி இந்த மீட்டிங் வைக்கப்படுறது நான் நினைக்கிறேன் 2012ஆம் ஆண்டு அல்லது 2014ஆம் ஆண்டு வந்த ஒரு சேக்குலர் அடிப்படையில், உள்நாட்டு விவகார அமைச்சர் சேக்குலர் அடிப்படையில் தான் அந்த ஒரு டிசிசி மீட்டிங் அப்படி நடத்துறது என்றது யாருக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்லி ஒரு சேக்குலர் ஒன்று வந்திருக்கு. இந்த மினிஸ்ட்ரி சேக்குலர், அதாவது மினிஸ்ட்ரி சுற்றறிக்கைகள் வந்து யாரை கட்டுப்படுத்தும் என்று சொன்னால் ஜிஏஏ, ஏஜிஏ அவைகளை கட்டுப்படுத்தும், திணைக்கள தலைவர்களை கட்டுப்படுத்தும். ஆனா அதுக்கு மேலையும் ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் எங்கள்ட சட்டம். சட்ட ரீதியா என்ன செய்யலாம் என்றது தொடர்பாக தீர்மானிக்கிறது வந்து நீதிமன்றம். இப்ப உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் சொல்றேன். நேற்றைய தினங்கள் கழிச்ச சில விடயங்கள், அதில் பற்றி டீட்டெயிலான நிறைய வீடியோவை நான் போறேன். கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடந்த முக்கியமான எடுக்கப்பட்ட தீர்மானங்கள், விடயங்கள் தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் என்றதுக்காண்டி இந்த வீடியோவை போடுகிறேன். முதலாவதா பார்ப்போம். இப்ப இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கிற டிசிசி மீட்டிங்ல வந்து ஒவ்வொரு திணைக்கள தலைவர்களும் அழைக்கப்படினும். அந்த திணைக்கள தலைவர்கள் வர வேணும், வரக்கூடாது, வர வேணும் என்ற தீர்மானங்கள் எடுக்கிறது வந்து அதாவது வந்து அந்த சேக்குலருக்கு அடிப்படையில், சேக்குலர்ன்றது சுற்றறிக்கையின் அடிப்படையில் தான் இந்த டிசிசி மீட்டிங் நடத்தப்படுகிறது. இந்த டிசிசி சேர்மனை வந்து தீர்மானிக்கப்படுறது யார் என்றால் ஜனாதிபதி தான் டிசிசி சேர்மன். அதை ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒருவருக்கு தான் அந்த டிசிசி சேர்மன் போஸ்டை கொடுப்பினோம். அதே நேரங்களில் வந்து அந்த உப தலைவர் பதவியை வந்து ஆளுங்கட்சியில் ஒரு ஆள் நிர்வகிக்கலாம் தான் அந்த இதில் கிடக்குது. அதுல சகல திணைக்கள தலைவர்களுக்கும் கட்டாயம் பங்கிட வேணும். மற்றது அந்த பிரதேச ஒருங்கிணைப்புகளை கூட்டம் ஒன்று இருக்கு. உங்களுக்கு டிசிசி என்றது வந்து மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட், அது மாதிரி டிவிஷனலுக்கும் அது பொருந்தும். டிவிஷனல் கோஆர்டினேட்டிங் கமிட்டி, அதாவது வந்து இதே அப்படி இந்த மாவட்டங்கள்ல வச்சு அது பிறகு மாகாணம், வடக்கு மாகாணம் அல்லது பிரதேசங்கள்ல வச்சு மாகாணங்கள்ல அது வைக்கப்படுறதுக்குரிய முக்கியமான காரணம் என்றால் அந்தந்த பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு ரோடு போட போறோமோ, அல்லது ஒரு வாய்க்கால் வடிவமைப்பு கட்ட போறோமோ, அல்லது ஒரு வைத்தியசாலையில இருக்கிற ஒரு இதை ஒன்றை நாங்கள் மேலதிகமாக வந்து நிறுவ போறோமோ, இன்னும் whatever it is, அதை இந்த டிசிசியில கதைச்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு பொது உடன்படிக்கைக்கு வர வேண்டும். அதுல உடன்படிக்கை ஒன்றுக்கு வந்து அவர்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு சுற்றறிக்கை ஒன்று தான் அது. அதுக்கு பிறகுதான் அந்த டிசிசிന്റെ அப்ரூவல் எடுக்கணும் என்றது வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இதுல இப்ப நேற்றைய தினம் ஒரு செவிப்புலனற்ற கண்புலனற்ற மாற்றுத்திறனாளியர் என்ற அண்ணா அவரால் நேற்றைய தினம் அவர்கிட்ட மைக்கை கொடுத்து அவர்களை விசாரிச்சிருப்பார். அதுல என்னென்றால், கனவேர் வந்து அதை ஒரு நான் கூட அதை ஒரு பாசிட்டிவா தான் பார்க்கிறேன். ஆனால் அதுல இருக்கிற சிக்கல் என்னென்றால், இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பொதுமானும் வந்து எங்களோட ரோட் என்ன மாதிரி, எங்களோட வீடு என்ன மாதிரி, எங்களோட லேன் என்ன மாதிரி என்று கேட்கல
அது ஒரு என்ன சொல்றது, முடிவெடுக்க இல்லாத கூட்டங்களா தான் போகும். ஒரு கூட்டங்களை எப்படி நடத்துறது, இந்த கூட்டங்கள்ல யார் யார் கதைக்கலாம், யார் யார் கதைக்க கூடாது, என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கக்கூடாது வந்து ஒரு வரையறை ஒன்று இருக்கு. அதுதான் அந்த சர்க்குலர். ஸோ அந்த சர்க்குலர்ல வந்து இப்ப மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக கதைக்க வேண்டும் என்றிருந்தால் அதுக்கு வந்து சமூக சேவை அமைச்சுக்களால அந்த முறைப்பாடுகள் அனுப்பி வைக்கப்பட்டு, முன்மொழிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டு, அதை நடைமுறைப்படுத்தலை என்றால் அதை அவர்கள் அதில் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த அதை கேட்காம அவர் அதில் நின்று மைக் எடுத்து அதில் நின்று பிரச்சனைப்பட்டது வந்து என்ன மாதிரி என்றால், இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்க வேண்டி சண்டை பிடிக்கக்கூடிய அல்லது கதைச்சு மீட்டிங்களை குழப்பக்கூடிய விடயங்களை வந்து கூட சாதகமாக்கும். ரெண்டாவது, ஒரு மீட்டிங் அதில் சேக்குலர்ல தெளிவாக சொல்லியிருக்கு, ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துவதற்கு 2 கிழமைக்கு முன்னம் என்னென்ன அவர்கள் கதைக்க போகிறார்கள் என்ற தொடர்பாக சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் திணைக்கள தலைவர்களுக்கும் வந்து அந்த அவர்களுடைய பிரசன்டேஷன் அனுப்பி வைக்கப்படும் 2 வீக்ஸுக்கு முன்னால. அதோட திணைக்கள தலைவர்கள் என்ன கதைக்க போயினோம் என்றதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகள் அங்கே கதைக்க போயினோம் என்பது தொடர்பாகவும் ஒரு கிழமைக்கு முன்னரையே டிசிசி செக்ரட்டரிக்கு வந்து, அது ஜிஏ தான் டிசிசி செக்ரட்டரியா இருப்பார், ஜிஏக்கு வந்து அது சொல்லப்பட வேண்டும், அது அனுப்பி வைக்கப்பட வேண்டும். நான் வந்து பொதுவாக இவற்றை அனுப்பி வைக்கிறேன் ஏனென்றால் என்னிடம் வர கேள்விகள் அனுப்பி வைக்கப்படுற சந்தர்ப்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். என்னோட கணக்கு இஷ்யூஸ் இருக்கு, நான் கதைக்கிறது கணக்கு விடயங்களை நான் பேசாம இருக்கிறேன்னா இல்லை இந்த அரசு ஊழியர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனால் இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சொல்றேன், இப்போ நேற்று ஒரு வீடியோ ஒன்று ஹோட்டா ஓட்டு தெரியுது. ஸோ அது தொடர்பாக ஒரு சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். அந்த வீடியோவில் வந்து சொல்லப்பட்டது என்னென்றால், அதில் இந்த பாதினிய ஒழிப்பு தொடர்பாக நான் அந்த ஆக்டர் நம்ம எடுத்து பார்க்கல, சேகுலர் நம்ம எடுத்து பார்க்கல, கெசட் நம்ம எடுத்து பார்க்காம தான் இதை நான் உங்களுக்கு மேலால விளங்கப்படுத்துறேன். பட் கெசட் எடுத்து விளங்கப்படுத்துறது எனக்கு பெரிய வேலை இல்லை. அதுல அவர் சொல்லிட்டோம்னா 27 திணைக்களங்களுக்கு வந்து இந்த பாதினிய ஒழிப்பு தொடர்பாக கெசட் ஒன்று வெளியிடப்பட்டது, வர்த்தமானி வெளியிடப்பட்டது, அதுக்கு கோஆபரேட் பண்ண சொல்லி. அதே நேரத்தில் வந்து அந்த பாதினி ஒழிப்பு செய்ய வேண்டிய வந்து விவசாய அமைச்சர் சொல்லி அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது 1997 1997ஆம் ஆண்டு அந்த பாதினி ஒழிப்பு தொடர்பான கெசட் வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த வரைக்கும் எத்தனையோ அரசகாணிகள்லையும் சரி, அதே நேரம் பொதுமக்களுடைய காணிகள்லையும் இந்த பாதினியத்தை வளர விட்டுருக்கணும். ஸோ அது வந்து பாதினியம் வளர விடுறதால என்ன பிரச்சனை சொன்னால், சாதாரணமாக வர பயிர்களுக்கு வந்து அது ஒரு அதிவேகமாக படரக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி தாவரம் என்றது. இந்த அடிப்படையில் சாதாரண பயிற்சியை வந்து சரியான மோசமாக பாதிக்கும் என்ற அடிப்படையில் அந்த பாதினிய ஒழிப்பு தொடர்பாக கெசட் ஒன்று வந்திருக்கிற 97ஆம் ஆண்டு. ஸோ அந்த கெசட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கெசட் ஒன்று வெளியிட்டால், வர்த்தமானியில வந்து ஒரு கெசட் ஒன்று வெளியிட்டா அந்த கெசட்டை வந்து நாங்கள் வர்த்தமானி வெளியிட்ட பிறகு சம்பந்தப்பட்ட விவசாய அமைச்சின் செயலாளர் அந்த வர்த்தமானியை மேற்கோள் காட்டி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை ஒன்று சகல விவசாய மாகாண திணைக்களங்களுக்கும் அனுப்புவார். அதாவது வந்து ப்ரொவின்சியல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு வந்து அவர் அனுப்புவார். ஸோ அங்கே அதை திருப்பி மறுபடியும் இவர்கள் தங்களுடைய டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸுக்கு அதை விளங்கப்படுத்தி அதற்குரிய நடவடிக்கைகளை வந்து மாகாண விவசாய திணைக்களம் தான் எடுத்திருக்க வேண்டும். இப்போ நேற்றைய தினம் இது தொடர்பாக முறைப்பாடு வைக்கப்பட்ட போது மாகாண திணைக்களத்தில் இருந்து வந்த ஆபீசர்ஸ் பெண்மணி ஒருவர் சொல்லியிருந்தார், அது தொடர்பாக எங்களுக்கு ஆபீசர்ஸ் இல்லைன்னு சொல்லி, அது தொடர்பாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆபீசர்ஸ் எங்கள்கிட்ட இல்லைன்னு. ஸோ இப்போ நான் அதை கேட்டிருப்பேன். அப்படி என்ன சொன்னால் அந்த ஆபீசர்ஸ் யார்? டெக்னிக்கல் ஆஃபீஸர். இப்போ எனக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் தான் அது அப்படியான சுகாதார சம்பந்தம். உங்களுக்கு தெரியும், ஃபுட் ஆக்ட் அண்ட் எல்லாம் இருக்கு, உணவு சட்டம் வந்து பழுதடைந்த உணவுகளை விற்கலாது, உணவு தயாரிக்கிறதுக்கு ஒரு நடைமுறைகள் இருக்கு. இப்போ ஃபுட் ஆக்டுகள் இருக்கு. இப்போ எங்களுக்கு பிஹெச்ஐ மாதிரி சுகாதாரத்துறையில, நான் மாகாணத்தின் விவசாயத்துறையில யார் உங்களுக்கு யார் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் பதில் வந்தது. அப்ப நான் கேட்டேன், வடக்கு மாகாணத்தில் ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸும் இல்லையோ? இருக்கணும் தாராளமாக. அந்த நேரம் எங்களுடைய ஜிஏ பிரதீபன் அவர்கள் சொல்லுவார்,
இல்ல அங்க இருந்து மத்திய அமைச்சில இருந்து நம்ம மாகாண அமைச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட 97ஆம் ஆண்டா 25-28 வருடங்களாக அது தொடர்பான சர்க்குலர்ஸ் வரையில டெலிகேட்டரி சர்க்குலர்ஸ் வரையில என்று சொல்லுவாருங்க ஜி.ஏ. பிரதீப். அவர் ஒரு SLAS முடிச்ச ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தெரிஞ்ச ஒருவர் அப்படி சொல்றாருன்றது வந்து ஒரு சரியான கவலைக்குரிய விடயமும் சரியான கன்சர்ன் ஆன விடயம் என்ன பொறுத்த வரைக்கும். நேற்றிரவும் திருப்பி எடுத்திருந்தவர் என்னோட பிரதிவன நான் சரியான என்னோட ஓகே என்னோட நல்லம் சரியான அவர் நான் நேரடியாக கதைக்கிறேன். நான் அப்ப இந்த மாதிரியான விடயங்களை பிளண்டா சேவ் பண்ண போகக்கூடாது. ஒருத்தரை ஓம் பிள்ளை என்ன ஆக்ஷன் எடுக்கல அது ஆக்ஷன் எடுக்கிறோம் நாங்கள் என்றதுதான் அவருடைய ப்ரொஃபஷனல் பியூட்டியும் அதே நேரம் அவரோட ப்ரொஃபஷனல் டியூட்டியும். ஸோ ப்ரொஃபஷனலா அவர் வந்து அந்த நேரம் டெலிகேட்டரி சர்க்குலர்ஸ் என்ன வரையிலேன்றது கிட்டத்தட்ட 25 வருஷம் டெலிகேட்டரி சர்க்குலர் 28 வருடமாக டெலிகேட்டரி சர்க்குலர்ஸ் வரையிலேன்றதும் அது அதே நேரத்தில் அந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த மினிஸ்ட்ரியில இருந்து வந்த செக்ரட்டரி மாகாண செக்ரட்டரி சொல்றது எங்களுக்கு அது தொடர்பான ஆபீசர்ஸ் இல்லை என்றதும் இது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் இது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டிய சில விடயங்கள். இப்ப பாராளுமன்றத்தில் செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியில கூப்பிட்டு இது தொடர்பான இதெல்லாம் நான் தொடர்ந்து எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். என்னென்றால் அதுல ஜி.ஏ. பிரதீபனையும் நாங்கள் கூப்பிட வேண்டியிருக்கும். இந்த ரெக்கார்டிங் இருக்குத்தானே. அதே நேரம் செக்டரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு வந்து இதை நாங்கள் போடணும் என்றால் சம்பளம் எடுத்துக்கொண்டு வேலை செய்யாம நிக்கணும் என்ற கன்சர்ன் தான் மக்களுக்கு இதை கொண்டு வரப்போகுது. இப்போ அதுல இவர் கவர்னர் செக்ரட்டரிக்கும் தான் இதுல என்னோட முரண்டுபட்டவர். அதோட தனிப்பட்ட கோபம் இல்லை கண்ட அண்ணாண்டுக்காக அது வேற பிரச்சனை. பட் இப்படியான விடயங்கள்ல வந்து அவ மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி நான் போவேன் என்று நினைச்சா தயவுசெய்து சொல்லுங்க வர வேண்டாம் பர்சனலா கால் பண்ணி சொல்லுங்க அண்ணன் நீங்க வர வேண்டாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு நான் வரையில. என்னென்றால் இப்ப அதுல கவர்னர் செக்ரட்டரி என்ன சொல்லுவாருன்னா அது வந்து இது என்ன போலீஸ் போட்டு செய்யற வேலை இல்ல இது வந்து நாங்கள் காய்ச்சி பேசி செய்யற வேலை. அப்ப கவர்னர் செக்ரட்டரி வந்து எனக்கு தெரியல உங்களோட குவாலிபிகேஷன்ஸ் எனக்கு தெரியல மேபி நீங்களும் ஒரு SLAS ஆபீசரா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு கெசட் ஒன்றை வாசிச்சு அந்த கெசட்டை இன்டர்பிரேட் பண்ணி அதை சர்க்குலர் அடிச்சு அதே இப்ப ஆளுநர் கூட அதுல பிள்ளைதான் விட்டுருப்பாரு தான் நாங்கள் எடுக்கணும். வெளிநாடுகள்ல வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது வந்து இவங்க டியூட்டி என்ன சொல்றது டியூட்டியை செய்யலைன்றது வந்து ஒரு பாரதூரமான ஒரு குற்றம் ஒன்று. அதாவது டியூட்டியை செய்யாம இருக்கிறதே பாரதூரமான குற்றம். அதை வந்து இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா கவர்னர் செக்ரட்டரி இதெல்லாம் வந்து போலீஸுக்கு போற விடயங்கள் இல்ல வழக்கு போற விடயம். ஒரு காணியில பாதீனியம் வளர விட்டிருக்கணும்டா சட்டப்படி குற்றம் வந்து கெசட் ஒன்று இருக்குமா இருந்தா அந்த உதாரணத்துக்கு ஃபுட் ஆக்ட்ல வந்து சொல்லி கொண்டிருக்கேன் நாங்கள் இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போற விடயங்கள் இல்ல இதெல்லாம் கழுவ சொன்னா சரி கோப்பையில இல்ல அதெல்லாம் நீதிமன்றங்களுக்கு தான் ஃபுட் ஆக்ட் இருக்கு. PHIக்கு வந்து தேவைப்பட்ட நீதிமன்றங்களுக்கு கொண்டே ஒரு ஆளை பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு ஆளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் நீதிமன்றம் அதை தீர்மானிக்கிறது தொடர்பான ஒரு ரைட்டையும் வந்து என்கிட்ட ஃபுட் ஆக்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த பாதினியம் ஒழிப்பு தொடர்பான ஆக்ட எங்க கௌரவ ஆளுநருடைய செக்ரட்டரி தெரிஞ்சோடு தான் கதைக்கணும் இல்லாட்டி வாய மூடிக்கொண்டிருக்கணும்ன்றது என்னுடைய கன்சர்ன். சும்மா அதுல கதைச்சு மக்களை டைவர்ட் பண்றதும் ஆக்களை டைவர்ட் பண்ற வேலையும் ஜி.ஏ. பிரதீபனாக்கம் இது ஒரு சின்ன ஒரு செய்தி இதை அவர் பார்ப்பார் நினைக்கிறேன். என்னென்றால் இதே நான் பொதுப்படையா வெளிப்படையா நான் இந்த யூடியூப்ல போடுறேன்னு சொன்னால் அவையில பிழை இல்லைன்னு நான் சொல்லுவது வந்து அவையோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து சின்ன என்ன புல்லு வளர்த்ததுக்கு போய் வழக்கு போடுறது உண்டு. ஆனால் அது வந்து ஒரு விவசாயியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விடயம். பிரதீபனா வந்து அதை ஓகே நாங்கள் அதுல டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் ஜோப்பே அதுதான் அவருடைய TOR எடுத்து பார்த்து TORல இருக்கும் other duties directed by the Ministry Secretariat. ஒவ்வொரு டிஆர்எம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கண்ட்ராக்ட் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ராக்ட் கடைசி வசனம் அது கடைசி முதல் வசனங்கள் அதில் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் கண்ட்ராக்டும் தெரியாது, டேர்ம் ஆஃப் ரிஃபரன்ஸும் தெரியாது, டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் தெரியாது. எல்லாத்துக்குமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து நீங்கள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி வந்து நான் கதைக்கிறேன்னு நீங்கள் எதிர்பார்த்தா அதுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. நான் இந்த ஃபீல்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் இருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 10 years எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 2000 இந்த மெடிசின்ல வந்து எனக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல எனக்கு கிட்டத்தட்ட 5-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அது இன்டர்நேஷனல் பாடிஸோட ஒர்க் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு.
அது நீங்க டிஃபெக்டா இருக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், யூனிசெஃபா இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் எங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸா இருக்கலாம், அல்லது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தா இருக்கலாம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்குது. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை கூட நான் கோஆர்டினேட் பண்ண செக்ரட்டரியா இருந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்கள் இப்படியான பதில சொல்லிக்கல சிரிப்பாகவும் சரியான கவலையாகவும் இருக்கு. அதை நீங்கள் அதுல அன்றைக்கு வந்து அதை நீங்கள் சொல்லிக்கணும். ஓகே, இது சம்பந்தமாக இப்ப நான் சில நேரம் நேற்று நான் கதைச்சதை நீங்க பார்த்திருப்பீங்க. புங்குடுதீவுல இருந்தேன், புங்குடுதீவுல இல்ல அனலதீவு அல்லது புங்குடுதீவுல இருந்தா நயனாவது குறியாட்டுவானது. இது எக்ஸாக்ட் எனக்கு எதுன்னு தெரியாது. அங்க இருந்து நயனாதீவுக்கு தண்ணி கொண்டு போற அந்த பைப் வந்து கடலுக்குள்ள நட்டிருக்கணும். அந்த பைப் மிதக்குது என்ற விடயங்கள் சொல்லிருக்கணும். அப்ப அவர் சொல்லுவார், அதுக்கு சம்பந்தமான ஆபீசர் என்னன்னு சொல்லுவார் என கேட்டால், இல்ல அது நாங்கள் எங்க மெயின் ப்ரொஜெக்ட்ல இருக்காத ஒரு சப் காம்போனன்ட். நாங்கள் ப்ரொஜெக்டுக்கு வந்து அந்த அது போட்டு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் எழுதியில இது பேருந்து நாங்கள் கேட்டபடியா அடிஷனலா வந்து போடப்பட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லியிருப்பேன், நீங்கள் உங்களுடைய ப்ரொஜெக்ட் ஃபுல் ரிப்போர்ட்டையும் எனக்கு தாங்கும், சகல ப்ரொஜெக்ட் ஃபுல் ரிப்போர்ட்டையும் எனக்கு அனுப்புங்கோ. அந்த ஃபுல் ரிப்போர்ட்டை நான் பார்த்து போட்டு நான் அது சம்பந்தமா கமெண்ட் பண்றேன். ஸோ அன்னெசரிலியா சும்மா மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி இப்ப தண்ணி வரும், இப்ப அதுக்கு தண்ணி வரும், இப்ப தண்ணி கேட்கிறாள் நான் இல்லை. நீங்க எனக்கு ப்ரொஜெக்ட் ஃபுல் ரிப்போர்ட்டையும் அனுப்புங்க, நான் அதை அனலைஸ் பண்ணி போட்டு உங்களோட ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்லையும் உங்களோட லெசன் லேர்ன் டாக்குமெண்ட்லையும் உங்களோட திருப்பி ஃபைனல் ஒப்சர்வேஷன் லிஸ்ட்லையும் உங்களோட ஒப்ஜெக்டிவை நீங்கள் எத்தனை வீதம் ஒப்ஜெக்டிவை கம்ப்ளீட் பண்ணிக்குவீங்க, நீங்க உங்களோட டைம் ஃப்ரேமுக்குள்ளேயா ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கீங்க என்றதை பார்த்து நான் அது சம்பந்தமான கமெண்ட் பண்றேன். சரியான படியான கமெண்ட்ன்றதை பார்த்து நான் பண்றேன். அப்படி டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம நான் பாராளுமன்ற உறுப்பினராக வரையில. அது நீங்க ஹெல்த்ல எடுத்து பார்த்தாலும் சரி, மற்ற டிபார்ட்மெண்ட்ல எடுத்து பார்த்தாலும் சரி, ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் இல்லை இல்லாம நான் பாராளுமன்றத்துக்கு வரையில. அதே நேரத்துல இப்ப நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் தெரியுமா கேட்டா இல்ல. தார ரிப்போர்ட்டுகளை நான் இன்னொரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் பிஎம்பி என்று சொல்லுவார்கள், இன்னொரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ட்ட நான் அனுப்பி கேட்பேன். என்னுடைய இருப்ப இந்த கொழும்பு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை விட காலேஜும் இருக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அப்ப அவங்களோட பிரசிடென்ட் அனுப்பி நடக்க கேளும் இந்த கம்ப்ளீஷன்ல இருக்கிற ட்ரோபேக்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஸோ எங்களால அது ஏலும். இப்ப நான் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி இப்ப நேற்றைய தினம் அது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பான ரெண்டாவது விடயம், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மாதிரி திருப்பி மறுபடியும் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை. இப்ப உங்களுக்கு தெரியும், வைத்திய அதிகாரிக்கு எதிராக வைத்திய அதிகாரிகள் சங்கம் GMOA பெரிய குழப்படி விட்டு கொண்டிருக்கும். உங்களுக்கு வடிவாவே தெரியும், அங்க ஒரு வைத்தியர் ஒருவர் நோயாளி ஒருவரை பார்க்காம விட்டு அந்த சம்பந்தப்பட்ட EUல இருக்காத வைத்தியர், அதுல நான் அதுல ஒரு கன்சல்டன் ஒரு ஆள் கவர் அப் லெட்டர் கொடுக்கிறாராமன்ற ஒரு கதை ஒன்று வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஆளை காப்பாற்றப்பட்டு கனவேறுதல பாதிக்கப்பட போயினும் நினைக்கிறேன். என்றால் ஒரு விஷயத்த விளங்கணும் உங்களுக்கு, ஒரு கன்சல்டன்ட் டியூட்டி என்ன, ஒரு கன்சல்டன்ட்னால என்ன செய்யணும், கன்சல்டன்ட் வந்து கவர் அப் டியூட்டி கொடுக்கலாது தானே. ஸோ டாக்டர் நிஷாகரன் நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அது சம்பந்தமாக அப்படி ஒரு பிழைய விட வேண்டாம். அது நாளைக்கு உங்களையும் பாதிக்கும். உங்களோட வழக்குகள் என்ற விடயங்களோட விளையாட வேண்டாம். இப்படி சும்மா இப்ப நீதிமன்றங்களை ஏமாத்துற வேலையில நீங்க செய்யக்கூடாது என்ற ஒரு சின்ன ஒரு வார்னிங்கையும் இதுல நான் இந்த வீடியோல போட வரேன். நான் டாக்டர் நிஷாகரன் நினைக்கிறேன், அவருக்கு தெரியாம செய்யறாரோ தெரிஞ்சு செய்யறாரியா சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி அன்றைக்கு EUல வேலைகளுக்குரிய எந்த ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலுமோ எந்த ஒரு டிரெக்ட் அப்ரூவலுமே அது வரைக்கும் இருக்கல. நான் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியோட கதைச்சு அதை ரெக்கார்ட் பண்ணியும் வச்சிருக்கிறேன். ஸோ அதற்கு பிறகு அந்த வைத்திய அதிகாரி வந்து அதாவது வந்து MS அப்படியான ஒரு பேக்டேட் போட்ட கடிதம் ஒன்று அனுப்பி நீதிமன்றங்களை மாற்ற மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னால் அவருக்கு தெரியும் நீதிமன்றங்களோட விளையாடக்கூடாது, அவருக்கும் தெரியும் டாக்டர் குகதாசனுக்கும் இந்த நீதிமன்றங்களோட ஏற்கனவே வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே நீதிமன்றங்களை ஏமாத்துறதுக்கு இந்த பேக்டேட் அடிச்ச கடிதங்களை கொடுத்து மாத்தினால் அது தொடர்பாக நீதிமன்றங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும், அனுப்பப்படும். சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு வந்து நான் இந்த விதம் சகல விதமான லீகல் சப்போர்ட்டுகளையும் நான் ஆதரவா இருப்பேன். ஏனென்றால் இப்போ இந்த உள்ளுக்குள்ள ஒரு கடிதம் உண்டு, தங்களுக்குள்ள கவர் அப் கடிதம் உண்டு. அப்படியோட கன்சல்டன்ட் யாருக்குமே கவர் அப் கடிதம் கொடுக்கல. அது தெரியாம டாக்டர் நிசாகன் இப்படி பிள்ளையான விசாகனோ ஒரு கன்சல்டன் ஒரு ஆள் பிள்ளையான விடயங்கள்ல போய் மாட்டுப்பட வேண்டாம் என்று ஒரு வார்னிங் உண்டு. அதே தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பாகத்தான் இந்த இரண்டாவது விடயம்.
அதுல டிசிசி மீட்டிங்ல பேரோட கேட்க சொல்லியிருக்கேன். நான் பேரோட சொல்லியிருக்கேன். வழக்கு போடுறா போட்டு பேரென்றால் அது செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கு எடுபடும். அது அந்த வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனையும் பாராளுமன்றத்துக்கு எடுபடும். அதற்குரிய வேலையை நான் நாளைக்கே செய்திருவேன். அதுக்கு பிறகு நீங்க வழக்குகளை போடுறதுல பிரயோஜனம் இல்லை. வழக்குகளை போட்டாலும் பாராளுமன்றத்தை நீங்கள் டைவர்ட் பண்ண இயலாது. நீங்கள் டிஃபமேஷன் எல்லாம் போடலாம், பிரச்சனை இல்லை. என்றால் டொனேஷன்களை வேண்டதுக்கு எந்த கன்சல்டனாலையும் இயலாது. ஸோ சம்பந்தப்பட்ட யூனிட்டுக்கு நேரடியாக டொனேஷன் வழங்கப்பட்டதுக்கு தொடர்பான சகல டாக்குமெண்ட்ஸும் என்னோட கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது தொடர்பாக இந்த அடிப்படையில் நேரடியாக டொனேஷனை வேண்டினவான்றதுல இருந்து அந்த வேண்டப்பட்ட டொனேஷன்ஸ்களுக்கு என்ன நடந்தது தொடர்பாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்களையும் முறைப்பாடுகளை அளிச்சிருக்கிறோம். ஸோ அது தொடர்பாக நாங்கள் நேரத்தோட பார்க்கலாம். அதோட நேரத்தோட விஷயங்கள் வரைகளை பார்க்கலாம். ஆனால் அது தொடர்பாக விஷயம் வழங்காம எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நான் அங்கே அவர் ட்ரீட்மெண்ட் எடுப்பதாக எனக்கு சொல்லியிருக்கிறார். முதலும் வேற ஸ்பீச்சுகளையும் சொல்லியிருக்கிறார். நான் தெல்லிப்பளையில மருந்து எடுக்கிறேன் என்ற அடிப்படையிலையும் அவர் சொல்லியிருக்கிறார். மேபி அவர் ஒரு பேஷண்டா இருக்கல அங்கே இருக்கிற கன்சல்டன்ட் கேட்டிருக்கலாம். இதை டாக்டர் தெல்லிப்பளை கேன்சர் யூனிட்டா வேற டாக்டர் எல்லாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, இந்த தெல்லிப்பளை கேன்சர் யூனிட்டை நீங்கள் வேறு ஒன்றா பிரிச்சு தரையில்லாத எங்களுக்கு இது தெல்லிப்பளை வைத்திய அதிகாரிகளான அதாவது தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கீழான இயங்கணும். இதை நேர லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள பிரிச்சு எடுத்து தரையில்லாதான்ற பழமையாகவே என்னென்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட எனக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் இருக்கு. ஆனால் அந்த பழமையான வெள்ளவாட்டி வேலைகள் செய்யக்கூடாதுன்றதுல எனக்கு அதுல சரியான நான் நேர சொல்றேன். அவருக்கே நேர சொல்லி இருக்கிறேன். நேர சொல்றால் அவருக்கு அது அந்த விடயங்கள் தெரியாட்டி சப்ஜெக்ட் தொடர்பான நாலேஜ் இல்லையண்டா ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு போட்டு அதன் தொடர்பாக டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறது நல்லம். ஏனண்டா தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில இருக்கிற அந்த ஹான்சா ஹாஸ்பிட்டல் ட்ரெயில் என்று சொல்லி ஒரு காசு சேர்க்கப்பட்டு உண்டியல் மூலம் ஒரு வைத்திய அதிகாரி ஒரு ஆள் நடைபயணம் போய் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்காக காசு சேர்க்கப்பட்டு தான் அந்த காசு அந்த வைத்தியசாலை கட்டப்பட்டது. கடைசியா அவரையும் பெரிய பிரச்சனை கொடுத்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியால் அனுப்பியிருந்தவன் அவரும் கூட வேற கேபிட்டல் டிவியில போய் இந்த பிரச்சனைகள் கதைச்சிருப்பார். நீங்கள் பார்க்கலாம். இப்ப என்னென்றால் அதுல நடந்த ஊழல்கள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அடுத்தடுத்த கிழமைகள்ல நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் வரும் வந்துதான் அந்த அது ஒரு கையூட்ட அடிப்படையில தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பார்க்குது. ஸோ அந்த விடயங்களை மறைக்கிறதுக்காண்டி இதை லைன் மினிஸ்ட்ரிக்குள்ளையும் அதே நேரம் வேற விடயங்கள் தொடர்பாக அதை மழுப்புறதுக்காகவும் அதை மூடி மறைக்கிறதுக்காகவும் அவை கேட்டிருக்கணும். அதை லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள எடுத்து தரையில்லாதுன்றால் அப்ப எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் என்னட்டையே அதுல நேர சொல்லுவார். இல்லாச்சுன்னா நீங்க பிள்ளையா விளங்கிட்டீங்க, அது ஊழல்கள் தொடர்பாக விசாரிக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன் என்றால் அங்க இருக்கிற ஸ்டாஃபை கூட்டி கொடுக்கறதுக்கு லைன் மினிஸ்ட்ரிக்கு வந்தா தானே கூட்டலாம் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்ணாக்கு இந்த வீடியோ யாராவது காட்டுங்கோ. என்னென்றால் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றுல இப்ப நர்சிங் ஸ்டாஃப் கார்டர் ஒரு யூனிட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோமே கேன்சர் யூனிட்டுக்கு கார்டர் நர்சிங் ஸ்டாஃபுக்கு 6 பேருண்டா அதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்றோம்ன்றதுக்காண்டி டொனேஷன்களை வேண்டி பின்னாலே முன்னாலையும் பில்டிங்களை கட்டுறோம்ன்றதுக்காண்டி அந்த கார்டரை 6 கூட்டையே இல்லாது. கார்டை ரிவைஸ் பண்றது சுகாதார அமைச்சு கூட இல்ல, ட்ரெஷரியில அப்ரூவல் எடுக்கணும். அதை தயவு செய்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விளங்காம இப்படியான டிசிசி மீட்டிங்ல கதைச்சு அதையும் இன்னும் அங்க நடக்கிற ஊழல்களை வலிச்சேர்க்க கூடாதுன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அப்ப அதுல சொல்லியிருப்பார் இதுல கணக்கு கேம் இருக்கு, இதுல கணக்கு கேம் இருக்கு, இதுல பயங்கர கேம் இருக்கு. என்னடால் இதுல உங்களுக்கு தெரியும் இந்த ஊழல்களை பிடிக்க போய் தான் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன். அப்ப இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இதுகளுக்கு முட்டுக்கட்டை கொடுக்கறதுன்ற அடிப்படையில் நான் அதை பார்ப்பேன். ஓகே, இதுல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதுல குத்தி முறிகிறார் என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அண்ணாக்கும் இதுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கிறதா, அந்த வேண்டப்பட்ட டொனேஷன்கள்ல இவருக்கு சம்பந்தம் இருக்குதா, இவர் தான் அந்த டொனேஷன்ல வேண்டி கொடுக்குற பேர்ல காசு அடிச்சிருக்கிறாரான்னு எங்களை சிந்திக்க தோணுது. அப்ப நான் அதை தெளிவா சொல்லியிருப்பேன் கஜேந்திரகுமார் அண்ணாக்கு. நீங்கள் அவர் அதிலேயே வச்சு சொன்னான் அவர் இப்படித்தானே இப்ப எல்லாருக்குமே பிரபாகரன் ஆகணும்ன்ற ஆசை இருக்கேக்குள்ள நாங்க ஒன்னும் செய்யலாது. இப்ப எங்கட சுகாஸ் எம்பி போய் சொல்லியிருப்பார் அடுத்த தமிழீழ தேசிய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான். நானும் அந்த வீடியோவை பார்த்தேன்.
எங்களுடைய தேசிய தலைவர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் என்பதை தான். இப்போ எனக்கு அவரில் ஒரு கஜேந்திரமார்னா உங்களுக்கு எனக்கு உங்களில் ஒரு சரியான மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அரசியலை தாண்டி ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு. நான் உங்களோட கனதரவை கேட்டிருக்கிறேன், நாங்கள் ஒண்டா ஒர்க் பண்றதா இருந்தால் நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா நான் இதை எதிர்பார்க்கிறேன் சொன்னால் இப்படியான ஊழலுக்கான விடயங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கிளியரா நீங்கள் ஒரு மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. என்னண்டா உங்களாவே பாவிக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். நான் அதை நினைக்கிறேன். அல்லது நீங்க உங்களுக்கும் அதுல சம்பந்தங்கள் இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். அல்லது உங்களை அவர்கள் பாவிச்சுதான் இப்படியான வேலைகளை செய்கிறார்களோ, அல்லது நீங்களும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறீங்களோ, அல்லது நீங்களும் அந்த மாஃபியா ராக்கெட்டிங்ல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களோன்றதுதான் என்னுடைய பெரிய பிரச்சனை. இப்போ டொனேஷனு பிரைவேட் பொடி ஒன்ல இருந்து வைத்தியசாலைக்கு அந்த சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரியால வேண்டி இருக்கவே இயலாது. அதை இங்க வந்து இங்க தெளிப்பட ஆதார வைத்தியசாலையில வந்து டொனேஷனை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வைத்தியசாலை அதிகாரி கூட டொனேஷனை ரிசீவ் பண்ணினாங்கன்னு கடிதம் கொடுத்துருக்கோம். ஸோ இவா தானே வேண்டி தானே கடிதங்களை கொடுத்து சம்பந்தப்பட்ட கேன்சர் வைத்திய அதிகாரி வந்து செய்ததெல்லாம் சட்டப்படி பிழைன்றதுதான் எங்களுடைய ஆர்கியூமெண்ட். அப்ப அதுக்குள்ள இருந்து தப்புறதுக்காண்டி இதை கொண்டு லைன் மினிஸ்ட்ரியோட ஜாயின் பண்ண விடுங்கோ, அதால இப்ப மாகாண சபையில இருந்து வர ஒடிட்டர்களுக்கு பதில் சொன்ன தேவையில்லை என்ற இந்த கேம்களுக்கு நீங்கள் இதுக்குள்ள தலையில கொடுக்க கூடாதுன்றதை நான் பணிவன்போட கேட்டுக்கொள்றேன். மேபி நீங்கள் 1-2 தடவை இது தொடர்பாக விசாரிச்சு போட்டு சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நான் எதிர்க்க விரும்பல. ஆனால் அதுக்குரிய கருத்துக்குரிய அர்த்தங்கள் இதுதான். இந்த 2 விடயங்களை நேற்று கதைக்கப்பட்டது. இது தவிர கணக்கு விடயங்கள், உதாரணத்துக்கு அந்த சென்ற கொளிச்சில இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போற அந்த இந்திய ஆண்டு கலாச்சார மண்டபங்கள் தொடர்பாக இளங்குமரன் கழிச்சிருப்பார். அப்ப தம்பி இளங்குமரனுக்கும் சில விடயங்கள் என்னன்னா, தம்பி என்னோட நல்லா கழிச்சவன் சொல்லி இல்லை. ஆனால் என்னண்டா அப்போ ஒரு கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கொண்டு வா இந்த மீட்டிங்கள்ல போய் நாலேஜ் எடுத்துக்கொண்டு வரப்போ இப்ப நான் எனக்கு கூட சில விடயங்கள் ஒரு இன்ஜினியரிங் தொடர்பாக என்னோட கேட்டா எனக்கு கூட தெரியாதப்போ தெரியாம நான் கதைக்க மாட்டேன். சரிதானே? இப்ப சிஇசிபி இன்ஜினியர் சொல்றாரு 33,000 வோல்ட் வந்து ரோடுகளால கொடுக்கலாமாட்டா, நான் கேட்பேன் சைக்கிளோட கொண்டு வாங்க, அல்லது மக்கள்கிட்ட காணிகளுக்கு மேலால கொடுக்கலாமாட்டா. ஜூடியே சொல்லுது கொடுக்க இல்லாத நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொன்னா அங்க கன்ஃபரன்டேஷன் இருக்குன்றதை நான் ரீட் பண்ணித்தான் சில விடயங்களை வந்து கதைக்கிறேன். அப்ப தேவை செய்தப்ப ஒரு விஷயத்த கதைக்கிறேன்னா அதுக்கு 1000 மெட்டீரியலை ரிவர் பண்ண வேணும், 1000 எக்ஸ்பர்ட்ட கேட்கணும் ராசா. அப்ப இல்லாட்டி நீங்கள் அது உங்களுடைய தராதரத்தை தான் குறைச்சு கொண்டு வரும். இப்ப நேற்றைய தினம் நீங்கள் சில விடயங்களை காய்ச்சனீங்கள் நெல்லாம் அந்த கிரவுண்ட் சம்பந்தமாக காய்ச்சனீங்கள் நெல்லாம். அப்போ அடுத்தடுத்த வருஷமும் நீங்கள் எப்படியும் 5 வருஷங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுறேன். நீங்களும் ஆசைப்பட்டீங்கடா, நீங்கள் இருக்க வேண்டும் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய இந்த இப்படியான ஒரு அப்ரோச் ஒன்றை மாற்றிக்கொள்ளணும் என்றது என்னுடைய தாழ்மான ஒரு அண்ணாவா ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி கௌரவ ஜீவன் அண்ணாக்கும் பவானந்த இருக்கும் நான் ஏன் சேருண்டு அவருக்கு ஏன் என்றார் நீங்கள் பவானந்த அவரும் எம்பி தானே சேருன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த மனுஷன் நான் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா இருக்கல எங்களோட ஹாஸ்பிட்டல் டிப்யூட் டைரக்டர் என்னுடைய சேர் தான் என்னுடைய டிரெக்டர். அதை வந்து மாத்தே இல்லாது நாங்கள் விரும்பியோ இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் போயோ நாளைக்கு சிஎம் போனாலோ பவானந்தராஜ சார் எனக்கு படிப்பிச்ச உடல் படிப்பிச்ச சேர்றால நான் ரோட்ல கண்டா சேரண்டு தான் கதைப்பேன். அதை மாத்த இல்லாது. அது என்னுடைய பழக்க வழக்கம். என்ன வீட்டு அம்மா அப்பா எனக்கு சொல்லி தந்த விதங்கள் அப்படி. ஸோ இதுதான் இந்த டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறது. நான் இதுக்கு போக கூடாதுன்னு யோசிக்கிறது இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன் இப்ப நான் நேற்று இந்த மீட்டிங் முடிஞ்சு வழியால வரைக்குள்ள சிசிபி இன்ஜினியர் வந்து இப்படி ஒரு வசனத்தை சொல்லி கொண்டிருப்பார். இவங்கள் விசரங்கள் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் அற படிக்காத நாயல், ஒன்றும் மண்ணாங்கடியும் தெரியாத நாயல் பொலிட்டீஷியனா வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாங்க என்றதை நான் தாண்டி போய்க்கல. அது சிசிடிவிலையும் இருக்கும். அப்ப நீங்க சொன்னதை நான் சும்மா சொல்றேன். தாண்டி போய்க்க எனக்கு கேட்கக்கூடிய மாதிரி சிசிபி இன்ஜினியர் பேசுறேன். அப்ப நான் அதை கணக்கெடுக்கல. ஏனென்றால் சிசிபி இன்ஜினியர் நீங்க ஒரு பிஎஸ்சி இன்ஜினியரிங், நான் ஒரு டாக்டர். 2வது அறப்படிக்காத நாயல் என்று நீங்க சொன்னீங்க. நாங்கள் அறமா படிச்சு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் பிஜி 2 செய்திருக்கிறோம், போஸ்ட் கிராஜுவேட் 2 செய்திருக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் இருந்து நாங்கள் உங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடிய உங்களோட டெக்னிக்கல் ஃபீல்டுல இன்ஜினியரிங் படிக்கல தானே எங்களுக்கு. ஆனால் என்னோட படிச்ச கனவேர் இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க. மேபி நாங்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால போய் சொல்ல முடியாம இருக்க மாட்டேங்கிறேன். அவர் அதுல பேசிட்டு இருக்கிறார். அதாவது இன்னொரு டிஎஸ்க்கு எங்களுக்கு கேட்கத்தக்கனே பேசுறார். அது வந்து யாருக்கு குத்து விழுதுண்டா இளங்குமரன் மாதிரி ஆக்களுக்கு. அதாவது என்னட்டா இளங்குமரன் மகள் தனக்கு கீழே வந்து கரண்ட் பில் எழுதுறவன் வந்து இப்ப என்னட்ட கேட்கிறானா கேள்வி. கரண்ட் பில் எழுதுற இளங்குமரன்
இப்போ வந்து என்னோட கேள்வி கேட்கிறாங்க சிபி இன்ஜினியர் பேசுறாரு. டாக்டர் உங்களுக்கு சொல்லல உங்களுக்கு சொல்லல. அப்ப நான் எனக்கு சொல்லாடி 6 பேர்ல ஒரு ஆளுக்கு தானே சொல்லியிருப்பீங்க, அல்லது அமைச்சர் சந்திரசேகரத்து தானே நீங்க பேசி இருக்கணும். வர படிக்காத நாயல் ஒரு ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே படிக்காத அரசியல் நாயில நீங்க சிறிதரனுக்கு பேசியிருக்கணும், சிறிதரன் ஐயா பேசியிருக்கணும் படிக்காத நாயல். அல்லது நீங்கள் அதுல வேற யாருக்கு பேசியிருக்கோம். பாவனராஜர் பாவம் அந்த அட்மினும் எம்எஸ்சி அட்மினும் முடிச்சாட்டு நினைக்கிறேன், எம்எஸ்சி அட்மினும் முடிச்ச மனுஷன். அப்ப பாவனராஜருக்கு நீங்க பேசியிருக்கணும். இல்ல நீங்க யாருக்கு பேசியிருக்கலாம், யாருக்கு பேசியிருக்கலாம், இளங்குவேல ரஜீவனுக்கு பேசியிருக்கோம், ஒரு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு பேசியிருக்கோம். 6 பேர் ஒரு ஆளுக்கு தானே பேசியிருக்கோம். டாக்டர் உங்களுக்கு பேசல, உங்களுக்கு பேசுறேன்னா யாரோ ஒரு ஆளு பேசு, எனக்கு அது கவலை இல்லை. ஆனால் இளங்குவர நாட்களுக்கு நான் தான் சொல்றேன்னா, இப்ப நாளைக்கு நீங்க கேட்கிற கேள்விகள் ஸ்டாண்டர்ட் இல்ல. நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து உதாரணத்துக்கு அங்க இருக்கிற ஆக்கள் முழு பேருமே SLAS முடிச்ச ஆக்கள், ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் முடிச்ச ஆக்கள் தான் அங்க நாங்கள் நிக்க வச்சு கேள்வி கேட்கிறோம். ஒரு அரசியல்வாதி என்றதுக்காண்டி அப்பன் நாங்கள் கேவலமான கேள்வியெல்லாம் வேட்ட கேட்கிறாரு. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், நான் சரி நீங்க தான் சரியா தான் செய்திருக்கிறீங்கடா, என்னோட ஆக்ட் அனுப்புங்க, நான் பாக்குறேன். ஆக்டில் இருக்கிறபடிதான் நீங்க செய்திருக்கிறீங்கடா, நானே உங்களை டிஸ்டர்ப் பண்றேன். நான் கேட்கிற கேள்விகள் வந்து யாருமே பதில் சொல்ல இல்லாத இருக்கிற மாதிரி தான் நான் கேட்கிறேன். நேற்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகர சொல்லிப்பாரு, இந்த நான் கேட்கிறேன், ஒருத்தர் பதில் சொல்லாம இருக்கு. நான் கேட்கறதுல விதண்டாவாதமாவோ அல்லது ஒரு அரசியல் ஒரு படிச்சு பதவிக்கு வந்தவனுக்கு தான் அதுண்ட அருமை தெரியும். நான் இல்லையான்னு சொல்லல, நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நான் என்றது எனக்கு தான் தெரியும். ஆகவே படிச்ச ஒருத்தன் வந்த ஒருத்தனை அரசியல்வாதி என்ற பேர்ல கேவலமா கேள்வி கேட்கறது பிள்ளை. அதனாலதான் எங்க சிறிதரன் ஐயா ஒரு கேள்வியும் கேட்கறீங்களா, கேள்வி கேட்டவொன்னா எழுப்பி ஓடுறவர். ஏனென்றால் அவருக்கு தெரியும் தான் அந்த கேள்விகளை கேட்ப சித்திரமும் கைவினை பொருட்கள் தொடர்பாக அவரால் கேளும். இதனால அது தொடர்பாக ஒரு வாத்தியா இருந்திருக்காரு நினைக்கிறேன், அதோட பிரின்சிபலா இருந்திருக்காரு எங்கேயும். அது தொடர்பாக ஸ்கூல் டிரான்ஸ்பர் மூலமா கேட்கலாம். ஆனா ஒரு ப்ரொஜெக்ட் தொடர்பாக கேளுமோ சிறிதரன் ஐயாவில் கேட்கலாது. அப்ப அவர் யோசிக்கிறேன்டா, நான் கேட்டா அது பிரச்சனையா போயிட மாட்டேன், எனக்கு பேசுறேன், நீ ஏன் கேட்கிற, அவங்கள கேள்வியக்காக வேலை செய்ய என்ற எனக்கு நேரம் கதைக்கிறேன் என்ற மாதிரி தான் சிறிதரன் ஐயாவும் கதைக்கிறார். நான் கேள்வி கேட்கிறதப்ப நான் என்னுடைய நாலேஜ் கெப்பாசிட்டிக்குள்ள, இந்த அகாடமிக் கெப்பாசிட்டிக்குள்ள தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் அண்மையில பார்த்தேன்னா எங்களோட இன்ஜினியர் சிவகுமாரன் இன்டர்வியூ எல்லாம் பாக்குறேனே, அவருடைய எழுதுற ஆர்டிகல் எல்லாம் வாசிக்கிறேனே, அதுல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேனே. ஒரு ப்ரொஃபரல் இன்ஜினியரிங் ப்ரொஃபரல் எழுதுற ஒரு படியத்தை I have the capacity to read, gain, deposit somewhere and expel whenever it's needed. அதாவது வந்து அந்த வாசிச்சு மண்டேக்குள்ள போட்டு அதை எழுதி வச்சுட்டு தேவையான நேரம் வெளியே போறதுக்குரிய கெப்பாசிட்டி எனக்கு அதுல இருக்கு. ஸோ இளங்குமரன் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தயவான வேண்டியவர் என்றால் கேட்கிற கேள்விகள் வந்து கொஞ்சம் படிச்ச மாதிரி இருக்கும். நான் படிச்ச வேண்டாக்காண்டி ஒரு பெரிய கதையோ பெரிய லொரிட்டோக்கோ பெரிய பொரோட்டோக்கோ லொரிட்டோக்கோ பேராதனக்காரருக்கு தெரியும், பெரிய பெரிய பம்பல் கதையோ கதைக்கல. இப்ப நாங்க போயக்குள்ள பேசுறாங்க சிசிபி இன்ஜினியர் சொறி நாயல் தரித்திரங்கள் படிச்சிருக்கிறாங்களா, நேர கரம்பில்ல எழுதுறேன் பேச படிச்சிருக்கிறாங்களா, ஒன்றுமே நாயெல்லாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க பாருங்க. சிசிபி இன்ஜினியர் அதுல பேசுறேன். அப்ப எனக்கு அதை கேட்கல சிரிப்பு தான் வந்தது. எனக்கு பேசல தானே, அப்படி எனக்கு பேசலன்னா நீங்க டாக்டரேட் பண்ண எடுத்து போட்டு தான் பேசுவோம். ஸோ எனக்கு பேசலாம், ஆனா மற்றவர்களுக்கு நீங்க பேசலாம், பேசிக்காது எனக்கு கவலையா இருக்கு. ஆனா அதுக்காண்டி நான் கேள்வியை கணிக்க போறது இல்ல. நான் அடுத்த முறை டிசிசி மீட்டிங் 27ஆம் தேதிக்கு முன்னாடி கனவிடியங்கள் போட்டு உடைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். அது கஷ்டமான இருக்கிறாங்க, தயவு செஞ்சு பர்சனலா சொல்லுங்க, அண்ணன் எந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, உங்களை காலில் விழுந்து கும்பிடுற விட்டு நான் இப்ப ரோட்டுகள் சம்பந்தமாக வடிவா பாக்குறதுக்கு டிசைட் பண்ணிட்டேன். ஏனண்டா வார காசுகளை அவரை ஒருத்தர் சொல்லியிருப்பார், அவர் யாருன்னு தெரியல, ஒரு நாளுமே காசு திரும்பி போனது இல்ல. நொதோம் ப்ராவின்ஸுக்கு வந்தேன், அவரோட சில கதைகள் இருக்கு, அவருக்கு சில வழக்குகள் இருக்கு, அவருக்கு போடணும் வழக்கு இதுல பார்லிமெண்ட்ல. என்னண்டா எனக்கு தெரிய எவ்வளவு காசு ஹெல்த்ல திரும்பி வந்திருக்கு. சும்மா அப்ப பேத்தனமா கலைக்க கூடாது. நீங்க வேற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்துறது ஐயா கொஞ்சம் படிச்சு போட்டு வரவும். அதாவது உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், என்னோட இந்த லொல்லு வேலையல் சொறி வேலையல் வைக்க வேண்டாம். ஏனண்டா நான் ஹெல்த்ல இருக்கேங்கள எனக்கு லெக்சர்ஸ்ல ப்ரெசென்ட் பண்ணிருக்கணும், மினிஸ்ட்ரியில இருக்கிற பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள், நோத்துக்கு அனுப்பின அவ்வளவு காசு அனுப்பி இருக்கு. பழமையா 30-40 தான் இன்ட்ரெஸ்ட்லையும் அலோகேஷன்லையும் ஸ்பெண்ட் பண்ண படுறேன் எனக்கு அனுப்பியிருக்கணும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்வி என்னண்டா,
இவர் அப்படி சொல்லி போட்டு இவர் சொல்லிக்கார் வடக்குல வந்த வாசம் ஒன்றுமே திரும்பி போயிலேருந்து அதை நான் ப்ரூவ் பண்ணவனாக இருந்தாலும் அவர் சொன்னாங்க நான் ஆர்டிஐ போடுறேன்னு ப்ரூவ் பண்ணவனாக இருந்தாலும் அவருக்கு வேலை இருக்கு, அவருக்கு பகுடி பம்பல்கள் இருக்குது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ஜுனன்.